Hi friends, in this class we will talk about reconciliation of financial profit and costing profit. Sum number 7 we will talk about. Sum number 7 வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து trading and profit and loss account கொடுத்திருக்காங்க. So இதுல என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா ஹைலைட் ஆன பாயிண்ட் வந்து இதுல absorption costing உள்ள வருது. ஓகேங்களா? So absorption costing la நீங்க டிஸ்கஸ் பண்ணி marginal costing la first sumல நம்ம பார்த்திருக்கோம். Absorption costing க்கும் marginal costing உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? So absorption costing பொறுத்தவரைக்கும் இதுல என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படினா என்ன ஹைலைட் அப்படினா ஃபிக்ஸட் காஸ்ட் பொறுத்தவரைக்கும் சோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு மொத்தமா அப்சர்வ் பண்ணிருப்போம். एक्चुअली ஃபிக்ஸட் காஸ்டோட கான்செப்டே வேண்டாம். ஓகேங்களா? சோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் 2 lakh இருக்கு அப்படினா அந்த 2 lakh தான் என்ன குவாண்டிட்டி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் எந்த குவாண்டிட்டி நீங்க சேல் பண்ணாலும் எந்த குவாண்டிட்டி நார்மல் குவாண்டிட்டியை பேஸ் பண்ணி இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும். நார்மல் குவாண்டிட்டினா என்னது? இப்போ ஒரு கம்பெனி வந்து 2 lakhs வந்து நார்மலா ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி பில்டிங் ஒரு மிஷின் சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஃபேக்டரி ரெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சூப்பர்வைசருக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம். மந்த்லி எவ்வளோ யூனிட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாலுமே சூப்பர்வைசருக்கு ஃபிக்ஸடாக இந்த சேலரி நம்ம கொடுக்குறோம். அது ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி பில்டிங் வந்து லீஸுக்கு நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு 10,000 நீங்கள் மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்க. இல்லை மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு சேர்த்து லீஸ் ரெண்ட் வந்து 2 லட்ச ரூபா கிட்ட நீங்கள் பே பண்ணுறீங்க. இதெல்லாம் ஃபிக்ஸடு சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அவுட்புட்டுக்கும் டிபெண்ட் ஆகாது. கிளியரா? அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டோட கான்செப்ட் என்னென்னா இது அவுட்புட்டை பேஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் எவ்வளோ யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் போடுவோம். ஓகேங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஏதாச்சும் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் நம்ம பிரிச்சிருக்கோமா? இல்லை. பிகாஸ் எதுக்கு நம்ம பிரிக்கல அப்படின்னா மொத்த காஸ்ட்டையுமே இவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 2 lakh. இது நார்மல் கெப்பாசிட்டி 2 lakh யூனிட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் 2 lakh. ஓகேங்களா? ஸோ 2,50,000 குவான்டிட்டி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 2 lakhs தான் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது. பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா 2 lakhs வந்து 2,50,000க்கு என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ் அண்ட் சோல்டு எவ்வளோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மொத்த யூனிட்ஸுக்கும் இதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த யூனிட்ஸுக்கும் இதை அலாகேட் பண்ணி அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காஸ்ட் சீட்டில் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில். ஸோ டோட்டல் காஸ்ட் சீட் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா? அது அப்சர்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மார்ஜினல் காஸ்டிங் மெத்தட் வந்து காஸ்ட் சீட்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த காஸ்ட் சீட்டு அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம தனியாக செப்பரேட் பண்ண மாட்டோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பேஸிஸ் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நம்ம வந்து இது வேரியபிள் காஸ்ட் அதுதான் அவுட்புட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நம்ம மார்ஜினல் காஸ்ட் நம்ம தனியாக போடுவோம். பட் ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன கெப்பாசிட்டியாக இருந்தாலும் என்ன யூனிட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சேம் தான். ஓகேங்களா? பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் அப்படி கிடையாது. அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸட் காஸ்ட்டு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அது வந்து லாஜிக் கிடையாது. பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் அப்படி தான் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஃபிக்ஸட் காஸ்ட் தனியாக வேரியபிள் காஸ்ட் தனியாக பிரித்து கண்டுபிடிக்கணுங்கிறது காஸ்ட் சீட்லேயும் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கை நம்ம பார்க்க மாட்டோம். கிளியரா? ஓகே. ஸோ இந்த சம்மளோட ஹைலைட் பாயிண்ட் வந்து அதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்ப்ஷன் காஸ்டிங் மெத்தடாக நம்ம காஸ்ட் சீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பேஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் காஸ்ட் சீட்டில். பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நீங்கள் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் நீங்கள் போடுறீங்களா அந்த இடத்துல அப்சர்வ்டு யூஸ் பண்ணுறீங்களா இன்கேர்டு யூஸ் பண்ண போகிறீங்களா? ஓவர் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம அப்சர்வ்டு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எப்போவுமே அப்சர்ப்ஷன் காஸ்டிங் பேசிஸில் தான் நம்ம காஸ்ட் சீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஓவர் ஹெட் வந்து அப்சர்வ்டு ஓவர் ஹெட் தான் நீங்கள் எடுப்பீங்க. பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எவ்வளோ இன்கர் ஆகிருக்குது அதுதான் நீங்கள் எடுப்பீங்க. எவ்வளோ இன்கர் ஆகிருக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலாக இன்கர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பில்டிங் இவ்வளோ ரெண்டு பே பண்ணியிருப்பீங்க. சூப்பர்வைசருக்கு இவ்வளோ ஃபிக்ஸட் சார்ஜஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதுதான் இன்கர்டு. அது நம்பர் ஆஃப் அவுட்புட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகாது. அப்படிங்கிறப்போ அதுதான் இன்கர்டு. ஓகேங்களா? ஸோ அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இல்லை அவுட்புட் என்ன தான் சேஞ்ச் ஆனாலும் அதே அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆக்சுவலாக இன்கர்ட் ஆகிருக்குது எவ்வளோ ஆக்சுவலாக நீங்கள் பேயபிளோ அதை தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா நம்ம போடுவோம்.
ஸோ இன்கேர்டு தான் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக நம்ம போடுவோம் ஓகேண்ணா. பட் காஸ்ட் அக்கௌண்டிங்காக நம்ம என்ன பண்ணுவோம், அப்சர்வ்டு காஸ்டிங் தான் நம்ம போடுவோம் ஓகேண்ணா. ஸோ அப்சர்வ்டு காஸ்டிங்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் அண்ட் சோல்டு ஓகேண்ணா. ஸோ எவ்வளோ யூனிட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து போடுவாங்க அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நீங்கள் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து எங்கே வரும்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டில் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸில் போடக்கூடிய ஃபிக்ஸட் காஸ்ட்டில் 2 பக்கமும் சேஞ்சஸ் வரும். இந்த வேரியேஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ரீகன்சிலேஷன் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே புது கான்செப்ட் இதில் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஹைலைட்டான பாயிண்ட் இந்த சம்மில் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட். கிளியரா? ஓகே. ஸோ சம்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும். ஸோ இதுதாங்க ஓவர் வியூ ஓகேங்களா. ஸோ சம்மோட ஓவர் வியூ. ஸோ இப்போ சம்குள்ளே நம்ம டீப்பாக என்ட்ரு ஆகிறப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறப்போ ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் இதுதான். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே. சம் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. கிவன் ஃபாலோயிங் இஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் விகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஓகேங்களா. ஸோ விகாஸ் எலக்ட்ரானிக்ஸோட ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே. ஃபார் த அக்கௌண்டிங் இயர் எண்டட் 31 March 2022 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் போட்டது எல்லாமே இன்கேர்டு காஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது அப்சர்வ்டு எடுக்க மாட்டோம். இன்கேர்டு காஸ்ட் தான் அவங்க ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. டேரக்ட் மெட்டீரியல் 3 லட்சம், டேரக்ட் வேஜஸ் 2 லட்சம். ஸோ இது வந்து 2 பக்கமும் சேஞ்ச் ஆகாது. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வாய்ப்பு இருக்குது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வாய்ப்பு இருக்குது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேண்ணா. டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், எவ்வளோ இன்கேர்டாக இருக்குதுங்கிறத அவுட்புட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. இந்த ஓவர் ஹெட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே. ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து நோட் பண்ணி நம்ம ஃபோக்கஸாக கவனிக்கக்கூடிய ஏரியா. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2,50,000 சேல் பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 3 ரூபா அப்படிங்கிறப்போ சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து 7,50,000 சேல் பண்ணியிருக்கிறாங்க. கிளியரா? ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 10,000 வந்திருக்கு. இது வந்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட். இதை வச்சு ஓப்பன் பண்ணி தான் நம்ம காஸ்ட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே. நார்மல் அவுட்புட் ஆஃப் த ஃபேக்ட்ரி இஸ் 2 lakhs யூனிட். நார்மல் அவுட்புட் ஆஃப் த ஃபேக்ட்ரி இஸ் 2 lakh யூனிட்னா இதுதான் ஃபேக்ட்ரியோட கெப்பாசிட்டி ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க கொடுத்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேண்ணா. ஓகே. ஸோ இங்கே ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிக்ஸட் எவ்வளோ, வேரியபிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. டோட்டல் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அதாவது ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள் சேர்த்து தான் 1,20,000. அதே மாதிரி ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள் சேர்த்து தான் 40,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள் சேர்த்து தான் 80,000. ஸோ இதில் ஃபிக்ஸட் எவ்வளோ, வேரியபிள் எவ்வளோங்கிற இன்ஃபர்மேஷனை கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆர் ஃபிக்ஸட் அப் டு 60,000. 60,000 வரைக்கும் ஃபிக்ஸடா ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக நார்மல் அவுட்புட் வந்து 2 lakhs குவான்டிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அவுட்புட் மேலே நம்ம பார்த்தோம். எவ்வளோ பார்த்தோம்? சேல்ஸ் அவுட்புட் வந்து எப்படின்னா 2,50,000 வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம காஸ்ட் சைட்டில் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்களா. ஓகே. சேல்ஸ் அவுட்புட் வந்து 2,50,000, செல்லிங் ப்ரைஸ் வந்து 3 rupees ஓகேங்களா. ஸோ இதே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் அப் டு 60,000 வரைக்கும் ஃபிக்ஸடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆர் ஃபிக்ஸட் அப் டு 60,000. ஸோ இதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 60,000 வரைக்கும் ஃபிக்ஸட்னா அப்போ ரிமைனிங் அமௌண்ட் ஃபுல்லாக வேரியபிளாக இருக்கும் ஓகேங்களா. அப்போது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எழுதிக்கோங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் மேலே டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஓவர் ஹெட் டோட்டலாக 1,20,000. கிளியரா? ஓகே. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து டோட்டலாக 1,20,000. இதில் 60,000 வரைக்கும் ஃபிக்ஸட்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ? 1,20,000ல் 60,000 போணுச்சுன்னா ரிமைனிங் 60,000 இருக்குது. அது அப்போ வேரியபிளாக இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் டோட்டல் 1,20,000. அதில் 60,000 வரைக்கும் ஃபிக்ஸட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது 1,20,000ல் 60,000 வந்து ஃபிக்ஸட்னா ரிமைனிங் 60,000 வந்து என்னவாக இருக்கும்? வேரியபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபிக்ஸட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ். ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போவுமே ஃபிக்ஸட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அங்கே என்னவாக இருக்கும்? எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே சேலரி அண்ட் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் அவுட்புட் கிடையாது. மந்த்லி பேசிஸில் இல்லை இயர்லி பேசிஸில் ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபிக்ஸட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ். என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலுமே ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்போ ஃபிக்ஸட் தான் ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மேலே 40,000 கொடுத்துருக்காங்களா. ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃபீஸ் ஓவர் 100% வந்து ஃபிக்ஸடு ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ்
ஓவர் ஹெட் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபிக்ஸட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபிக்ஸட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 50,000. இந்த ரெஸ்ட் ஆர் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சரில் 50,000 வரைக்கும் ஃபிக்ஸட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் வந்து அப் டு 50,000, 50,000 வரைக்கும் ஃபிக்ஸட். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் வந்து வேரியபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இது எழுதுங்க, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் 80,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வேரியபிள். ஃபிக்ஸட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, அப் டு 50,000 ஃபிக்ஸட். ஓகேங்களா? ஸோ அப் டு 50,000 வந்து ஃபிக்ஸட். அப்போ ரிமைனிங் எவ்வளோ, 80,000 மைனஸ் 50,000 போட்டிருப்போம், 30,000 வந்து ரிமைனிங். ஸோ இது வந்து வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் உள்ள கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸடுக்கு கொஞ்சம் காஸ்ட் சீட்டில் மட்டும் சேஞ்ச் ஆகும். எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் ஃபிக்ஸடு, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டில் இந்த மொத்தமாக ஃபிக்ஸடு, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் ஃபிக்ஸடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எதுக்கு அப்சர்வ் பண்ண போகிறோம், எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோமோ மொத்த அமௌண்ட்டுக்கு நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் சீட்டில் நம்ம அப்சர்வ் நம்ம போட போகிறோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இந்த 50,000 இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் கொடுத்த எல்லாமே இன்கர்டு, கரெக்டானது தான். நம்ம காஸ்ட் சீட்டில் போடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி 2,50,000 பேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம போடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை நம்ம போடலாம். ஸோ வரிசையாக நம்ம வருவோம். ஸோ காஸ்ட் சீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். காஸ்ட் சீட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், மெட்டீரியல், வேஜஸ், டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். அதில் வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் வரும், ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் வரும். அதுலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அதில் ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நமக்கு கிடைக்கும். அதில் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நமக்கு கிடச்சிரும். அதில் நீங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ சேல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதான் காஸ்ட் சீட்டில் போட போகிறோம். ஸோ நீங்கள் காஸ்ட் சீட்டில் சாப்டரில் பார்த்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் இதில் கேட்க மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் வந்து 3 lakhs, டேரக்ட் வேஜஸ் வந்து 2 lakhs. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ப்ரைம் காஸ்ட் வரும். ஸோ மெட்டீரியல் நீங்கள் போட்டுக்கோங்க 3 lakhs வருது, வேஜஸ் வந்து 2 lakhs வருது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ப்ரைம் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது, 5 lakhs வருது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் தனியாக, வேரியபிள் தனியாக நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் ஃபிக்ஸட் தனியாக, வேரியபிள் தனியாக நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் தான் நமக்கு கேல்குலேஷன் வரும். என்ன கேல்குலேஷன் வரும், அப்சர்ப்ஷன் காஸ்டிங் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவங்க ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 1,20,000 சொல்லி டோட்டலாக கொடுத்துருந்தாங்க. அதில் அப் டு 60,000 வரைக்கும் ஃபிக்ஸட், ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வேரியபிள் பார்ட் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ நீங்கள் வேரியபிள் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 60,000 வருதுல, இதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஃபிக்ஸடு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை மட்டும் தான் நம்ம அப்சர்ப்ஷன் காஸ்டிங் பேசிஸில் போடணும். ஓகே. ஸோ இந்த சம்மில் இங்கே ஃபிக்ஸட் அப் டு 60,000 கொடுத்துருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் நார்மல் குவான்டிட்டி. ஃபிக்ஸட் காஸ்ட் எப்போவுமே நார்மல் குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் இன்கர்டு ஃபிக்ஸட் காஸ்ட். எவ்வளோ இன்கர் ஆனிச்சதோ அது நார்மல் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? சேல்ஸ் குவான்டிட்டி பேஸ் பண்ணி இருக்காது, குவான்டிட்டி பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? பட் நம்ம அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம போடணும், அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 60,000ங்கிறது நார்மல் குவான்டிட்டி 2 lakhsக்குனா சேல்ஸ் குவான்டிட்டி 2,50,000க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபுல் சேல்ஸ் குவான்டிட்டிக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஆல்ரெடி நம்ம மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரில் ஃபஸ்ட்டு சம்மில் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 60,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குவான்டிட்டி, நார்மல் கெப்பாசிட்டியில் 2 lakhsல இருக்கிறப்போ 60,000னா ப்ரொடியூஸ் அண்ட் சோல்டு சேல்ஸ் குவான்டிட்டி மொத்தம் 2,50,000க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ 60,000 by 2 lakhs, 60,000 by 2 lakhs into 2.5 lakhs நீங்கள் போட்டிங்கன்னா 60,000 by 2 lakhs into 2.5 நீங்கள் போட்டிங்கன்னா 75,000 வரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அப்சர்வ்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு தான் நம்ம காஸ்ட் சீட்டில் நம்ம போடுவோம். ஓகேங்களா?
ஸோ ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்டில் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்சர்வ்ட் ஆகிருக்குது, அப்சர்வ்டு ஆன் சேல்ஸ் குவான்டிட்டி. சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குது, 75,000. வேரியபிள் காஸ்ட் நார்மலாகவே சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 60,000 நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். வேரியபிள் காஸ்ட் பிரச்சனையே கிடையாதுங்க. வேரியபிள் காஸ்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மெட்டீரியலும் வேரியபிள் காஸ்ட் தான், வேஜஸும் வேரியபிள் காஸ்ட் தான். இங்கே வேரியபிள் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. இது எப்போவுமே சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்சர்வ்ட் ஈக்குவல் டு இன்கர்டு, இங்கே ஓவர் அப்சர்ப்ஷன் அண்டர் அப்சர்ப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது எல்லாமே சேல்ஸ் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட்டில் போடுறப்ப அப்சர்வ்டு போடுவோம். அப்சர்வ்டு பேஸ்ட் ஆன் சேல்ஸ் குவான்டிட்டி நம்ம போடுவோம். சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 60,000ங்கிறது நார்மல் குவான்டிட்டி 2 lakhsக்கு. அப்போ சேல்ஸ் குவான்டிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ வரும்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ 60,000 by 2 lakhs into 2.5 lakhs நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 75,000 வருது. இதுதான் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்சர்வ்டு. ஓகேங்களா? ஸோ அப்சர்வ்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 வருது. ஸோ 75,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வேரியபிள் வந்து நார்மலாகவே 60,000 தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இங்கே எவ்வளோ வருது, 1,35,000. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் 1,20,000. இப்போ காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் 1,35,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது டிஃப்ரென்ஸ் எதனால் வந்துச்சு, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மூலமாக வந்துருக்குது. ஓகேங்களா? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் இங்கே அப்சர்வ்டு போட்டோம், அங்கே இன்கேர்டு போட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் டோட்டல் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஒர்க் ஓவர்ஹெட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒர்க்ஸ் காஸ்ட் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் நம்ம முடிச்சாச்சு. அப்புறம் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸடு தான். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வந்து சம்மில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, நம்ம எழுதி வச்சுருந்தோமே 40,000 கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸடு தான். ஓகேங்களா? ஓகே. இதில் நம்ம அப்சர்வ்டு ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸடு தானே, ஃபிக்ஸட்னா இதை அப்சர்ப்ஷன் பண்ணணும். ஸோ 40,000 இது ஃபிக்ஸட் அப்படிங்கிறப்போ என்ன கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க, நார்மல் கெப்பாசிட்டி 2 lakhsக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது 2 lakhsக்கு அப்படின்னா சேல்ஸ் குவான்டிட்டி 2.50 lakhsக்கு 2.5 lakhsக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணணும். கிளியரா? ஸோ 40,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை 2 lakhs, நார்மல் கெப்பாசிட்டி 2 lakhsக்குனா 2.5 lakhsக்கு எவ்வளோ, 50,000 வருது. ஓகேங்களா? ஸோ மொத்த சேல்ஸ் குவான்டிட்டிக்கு இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குது, 50,000. ஸோ இதுதான் நீங்கள் போடணும். ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50,000 நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்சர்வ்டு on produced and sold quantity. கிளியரா? எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டோட்டல் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சப்போஸ் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் நார்மல் கெப்பாசிட்டியோட அதிகமாக இருக்குது சேல்ஸு, நார்மல் கெப்பாசிட்டியோட கம்மியாக சேல்ஸ் இருந்துச்சோம்னா ப்ரொடக்ஷனும் சேல்ஸ் குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே. சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் அதிகமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டாக் நமக்கு வரும். ஓகேங்களா? அந்த லெவலுக்கு நம்ம குழப்ப வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை ப்ரொடக்ஷன் வந்து சேல்ஸை விட அதிகமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். கிளியரா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000. ஸோ அந்த இதுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 40,000 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பை 2 lakhsனா இந்த 2,50,000 சேல்ஸ் குவான்டிட்டிக்கு நம்ம அப்சர்வ் பண்ணால் 50,000 வந்திருக்கு. ஸோ 50,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆஃபீஸ் ஓவர்ஹெட் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த ஒர்க்ஸ் காஸ்ட்டையும் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 6,85,000 நமக்கு வந்திருக்கு. கிளியரா? ஓகே. ஆஃபீஸ் ஓவர்ஹெட் நம்ம போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸடு, அப்போ ரிமைனிங் வந்து வேரியபிளாக இருக்கும். ஓகே. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 நீங்கள் எழுதி வச்சுருப்போம் நினைக்கிறேன். 80,000 இருக்குது. 50,000 வரைக்கும் ஃபிக்ஸடு, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இது வந்து வேரியபிள். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெண்டு பக்கமும் சேமாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சேல்ஸ் குவான்டிட்டி, எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வேரியபிள். ஸோ அது அப்படியே நம்ம ரெண்டு பக்கமும் இதே தான் வரும். ஓகேங்களா? ஃபிக்ஸடு மட்டும் தான் நம்ம அப்சர்ப்ஷன் நம்ம பார்க்கணும். எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, 50,000ங்கிறது நார்மல் கெப்பாசிட்டி 2 lakhனா சேல்ஸ் குவான்டிட்டிக்கு வந்து 2.5 lakhs. ஓகேங்களா? ஸோ 2.5 lakhsக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
50,000 by 2 into 2.5 நீங்கள் பண்ணால் 62,500. ஸோ சேல்ஸ் குவான்டிட்டி மொத்தத்துக்கும் எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குது? ஃபிக்ஸட் காஸ்ட் 62,500 அப்சர்வ் ஆகிருக்குது. ஸோ இதை நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 62,500. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ பார்த்தோம்? 30,000. அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுடலாம். வேரியபிள் காஸ்ட் வந்து 80,000 மைனஸ் 50,000 போட்டிருப்போம். நமக்கு ரிமைனிங் வந்து 30,000 வந்துச்சு. ஸோ அதை அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுருங்க. கிளியரா? ஓகே. இப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 92,500 நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸும் வேரியேஷன் இருக்குது. காரணம் ஃபிக்ஸட் காஸ்ட் மூலமாக, ஃபிக்ஸட் காஸ்ட்டை அப்சர்வ் பண்ணது மூலமாக இங்கே டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 7,77,500 வரும். எதுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டேரெக்டாக போட்டோம்? ஏன்னா இங்கே ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ், க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸ் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மேலே நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸ் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 7,77,500. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது சேல்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சேல்ஸ் வந்து 7,50,000. ஸோ காஸ்ட் சீட்லேயுமே இதே தான் வரும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டும் இதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் வந்து 7,50,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு லாஸ் தான் வந்துருக்கு. ஓகேங்களா? 7,50,000 மைனஸ் 7,77,500 போடுங்க, நெகட்டிவில் வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ் வந்து உங்களுக்கு 27,500 வந்துருக்குது. இது காஸ்ட் அக்கௌண்ட்டில் உள்ள லாஸ், காஸ்டிங் லாஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணுமா? தேவையில்லை, அவங்களே இப்போ க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 10,000 வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீகன்சைல் நம்ம பண்ணலாம். ரீகன்சைல் பண்ணுறப்போ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எப்போவுமே ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் உள்ள ப்ராஃபிட்டை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது? 3 ஓவர்ஹெட், ஒர்க்ஸ் ஓவர்ஹெட், ஆஃபீஸ் ஓவர்ஹெட் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இது 3 இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஒர்க்ஸ் ஓவர்ஹெட், ஆஃபீஸ் ஓவர்ஹெட் அண்ட் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எவ்வளோ, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் டோட்டலாக எவ்வளோ வருதா? 1,35,000. ஓகேங்களா? டோட்டலாக 1,35,000 வருது. ஸோ இங்கே காஸ்ட் அக்கௌண்ட்டில் 1,35,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எவ்வளோ வருது காஸ்ட் அக்கௌண்டிங்னா? காஸ்ட் சீட்டில் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வந்து டோட்டலாக 50,000 வருது. ஸோ 50,000 நீங்கள் போட்டுக்கோங்க. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் காஸ்ட் சீட்டில் எவ்வளோ வருது? டோட்டலாக 92,500 வருது. ஸோ 92,500 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 1,20,000. ஸோ 1,20,000 போட்டுக்கோங்க. ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வந்து 40,000. ஸோ 40,000 போட்டுக்கோங்க. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் வந்து 80,000. ஸோ 80,000 போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் உள்ள நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பார்ப்போம். ஸோ இங்கே ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் கம்மியாக இருக்குது, இதுவும் கம்மியாக இருக்குது, இதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எல்லா எக்ஸ்பெண்டிச்சருமே கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைஞ்சிருக்குன்னா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து என்னவாக இருக்கும்? ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சதுன்னா கூடும், இங்கேயும் கூடும், இங்கேயும் கூடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து அங்கே கூட காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கூட காமிக்குது? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். 1,35,000 மைனஸ் 1,20,000 நீங்கள் போட்டிங்கன்னா 15,000 வரும். ஓகேங்களா? 15,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக காமிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 15,000 வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதாவது லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 50,000 மைனஸ் 40,000 ஆஃபீஸ் ஓவர்ஹெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு வந்து அதிகமாக காமிக்குது. ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் 10,000 அதிகமாக காமிக்குது. ஸோ 10,000 நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும், மீன்ஸ் லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 92,500 மைனஸ் 80,000 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 12,500 வரும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து 12,500 அதிகமாக காமிக்குது. ஸோ 12,500 நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெஸ் பண்ணணும்.
ஸோ இதுதான் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டுருக்குறாங்க. ஸோ ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் பொறுத்த வரைக்கும் ஓவர் ரெக்கவரியாக ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் வந்து 15,000 டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எவ்வளோ பார்த்தோம் 10,000. ஸோ 10,000 டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ பார்த்தோம் 12,500. ஸோ 12,500 டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ லெஸ் பண்ணணும் 37,500 லெஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் 10,000 வந்துச்சு. இப்போ 37,500 நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறப்போ லாஸ் வந்து 27,500 வருது பேஸ்ட் ஆன் காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகேங்களா? ஓகே. ஸோ காஸ்டிங் லாஸ் வந்து 27,500. ஸோ காஸ்ட் சீட்லேயும் நமக்கு 27,500 தான் நமக்கு வந்துச்சு. ஸோ ரெண்டுமே டேலி ஆகிடுச்சு. ஸோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரீகன்சிலேஷன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ஈஸி தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் நீங்கள் அதனால தான் இந்த சாப்டர் நான் கடைசி எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா மொத்த கான்செப்டும் நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த சாப்டர் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்சர்ப்ஷன் காஸ்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்ஜினல் காஸ்டிங் உள்ள டெக்னிக் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் எதுக்கு ஃபிக்ஸடாக இருக்குது, வேரியபிள் காஸ்ட் சேல்ஸ் குவான்டிட்டி பேஸ் பண்ணி எதுக்கு மாறிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக சரி ஃபிக்ஸட்னா பை 2 lakhs இன்ட்டு சேல்ஸ் குவான்டிட்டி சொல்லிட்டு நீங்கள் ஃபார்மேட்டாக நீங்கள் படிக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் படிக்கலாம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக ஏதாச்சும் ஒரு சம் கேட்குறப்போ வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்குறப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃபார்மேட்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி தான் வரும்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்டடாக நீங்கள் கேட்குறப்போ அந்த ஃபார்மேட் ஸ்டெப் நமக்கு தெரியாது போயிடும். ஓகேங்களா? ஸோ சொல்லுவாங்க சின்ன பிள்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்னா வரிசையாக நம்ம படிப்போம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் இதான் கேட்க போகிறாங்க நம்ம சொல்லுவோம், ஆன்சர் சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் இதான் கேட்க போகிறாங்க நம்ம ஆன்சர் சொல்லுவோம். இப்படி நம்ம படிப்போம். ஓகேங்களா? அப்படி படிக்கிறப்போ சப்போஸ் கொஸ்டினை மாற்றி கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா? ஸோ நமக்கு சொல்ல தெரியாது. நம்ம கொஸ்டினை புரிஞ்சு கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னா அவங்க எந்த ஆர்டரில் கேட்டாலும் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த சம்மில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் இந்த கேல்குலேஷன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ட்விஸ்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி இந்த கேல்குலேஷனுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கிறோம், ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த ரீகன்சிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி எடுத்தேன். ஏன்னா இதுக்கு A to Z எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மார்ஜினல் காஸ்டிங் உள்ளது, அப்சர்ப்ஷன் காஸ்டிங் உள்ளது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சம் நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour டைம் எடுத்து நீங்கள் இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் புரியலனா நீங்கள் டவுட்ஸ் வந்து கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour டைம் எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் பார்த்து அதை கிறிஸ்பி இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என்ன டவுட் வந்தாலுமே என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் ஆன்சரை தயவுசெய்து நீங்கள் உள்ளே போய் பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கான்செப்டுவலாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த ப்ராப்ளம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பை.